வணக்கம். எய்தவன் ரொம்ப சுவாரஸ்யமான விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் ரீதியாக பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக இருந்தது. இந்த படத்தில் நடிச்ச அத்தனை கேரக்டர்களும் செம சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். கலேசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அவனுக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நான் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் அவங்களோட ஒர்க்கை எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து கல்வியில் நடக்கிற சில ப்ராப்ளங்களை பற்றி பேசியிருக்காங்க. கல்வி என்பது இன்றைக்கி தேதியில் எந்த மாதிரி வந்து விலை போயிட்டுருக்கு, அதனால் பாதிக்கப்படுற மாணவர்களை பற்றி பேசியிருக்கு. அதுவும் ரொம்ப கமர்ஷியலாக மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கான ஒரு சுவாரஸ்யமான சினிமாவாக பேசியிருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. வணக்கம், என் பேர் ரோஹின். நான் அதே கண்கள் படத்தோட இயக்குனர். இப்போ தான் எய்தவன் படம் பார்த்தோம். கலையரசன் நடித்து மிஸ்டர் சக்தி டைரக்ட் பண்ணியிருக்க படம். ரொம்ப நல்லா இருக்குது படம். இன்றைக்கி ஒரு ரொம்ப தேவையான ஒரு டாப்பிக்கை எடுத்து ஒரு அழகான ஒரு லீனியர் நரேஷனில் ஒரு அழகான ஒரு த்ரில்லரை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் ஒரு எங்கேஜிங்கான படமாக இருக்கும். ஷுவராக வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். நல்ல படங்களை எப்பவும் போல் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நான் எட்டு தோட்டக்கல் படத்தின் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். எய்தவன் படம் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம். அதை தவிர இந்த படத்தில் பேசியிருக்கிற விஷயம் வந்து கண்டெம்ப்ரரியாக சமகாலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிற ஒரு படம். மருத்துவ படிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல், அந்த காலேஜ் சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கட்டமைப்பை பற்றி பேசியிருக்காங்க. அந்த விதத்தில் நான் இதை ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். அது தவிர அதை ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோடு சொல்லியிருக்காரு டைரக்டர் சக்தி ராஜசேகரன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வழக்கமாக இருக்கிறத விட வேறு ஒரு பேட்டர்னில் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். கலையண்ணன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது தவிர இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இளன். இப்போ தான் எய்தவன் படத்தை பார்த்தோம். கலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படமும் சரி, இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸ் நிறைய படம் சூப்பர் ஹிட் வந்துட்டுருக்கு, மாநகரம் எல்லாமே. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் இருக்குன்ற மாதிரி படம் பார்த்தோன்னே தெரிஞ்சது. இன்டர்வலும் சரி, கிளைமேக்ஸும் சரி, ப்ளஸ் படத்தோட கான்செப்ட்டுமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. தேங்க்யூ. வணக்கம், நான் தேசிங் பெரியசாமி. 2015 பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் ஃபார் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். எப்படியாவது படம் பண்ணிடணும், எப்படியாவது டேரக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்த டைமில் கரெக்டான டைமில் பிகைன் வுட்ஸில் எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவார்ட் கொடுத்ததை விட பெரிய விஷயம் அவங்க சொன்ன ப்ராமிஸ். அதாவது இந்த அவார்ட் வாங்குறவங்கள ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சிட்டிங் உட்கார வச்சு அவங்கள டேரக்டர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ப்ராமிஸ், அதை கீப் அப் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ண விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை வந்து அந்த சிட்டிங் உட்கார வச்சு அது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஒரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ரியலி தேங்க்ஸ் பிகைன் வுட்ஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி ஒரு டேரக்டராக உட்காந்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். மிக விரைவில் நம்மளுடைய படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த படம் விஷயமாக நம்ம வந்து யாரை வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து போய் அப்ரோச் பண்ணும்பொழுது யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கும்பொழுது வாட்ஸ்அப்பில் இனிஷியலாக பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்பொழுது அதுக்கு ஒரு தனி ரெக்கக்னேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அவங்க ரிசீவ் பண்ணும்போது நம்மளை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுங்க, டீம் ரெடி பண்ணி வச்சுங்க. சீக்கிரமாக அவங்க டேரக்டர் ஆக்கிடுவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.